வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போது மகரிஷி என்ன சொல்கிறாங்க, அந்த ஓம் அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்காது. அப்படி மகரிஷி எல்லா ஞானிகளும் சொல்லக்கூடிய விஷயம் தான். ஓம் என்று ஓங்கார நிலையிலே மௌனம் என்போம், உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம். ஓம் என்று ஜபிப்பவனை பக்தன் என்போம், உட்பொருள் உணர்ந்தவனை ஞானி என்போம். அந்த ஓம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுது பாருங்கள். அந்த பிரபஞ்சத்தில் அவ்வளோ சத்தம் இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓம் தான். அதான் ஞானிகள் எல்லாமே சொன்னது மந்திரத்தில் மிக உயர்ந்த மகா மந்திரம் ஓம் தான். உண்மையில் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு இழுத்து விடும்போது கூட ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு தான் இழுத்து விடணுமா. நாம் எவ்வளோ இழுத்து விடுறோம் அப்படின்னா 30 வாட்டி. அதனால் நமக்கு ஆயுசு கம்மி. மனசோட சராசரி ஆயுசு 120. மூச்சு 15 இழுத்து விடும்போது. இப்போ மூச்சு 15 ஆகுதுன்னா 30 ஆகி போச்சு. இன்னும் ஆயுசு ஆயிடுச்சு 60 ஆயிடுச்சு. இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கும் என்ன டிக்ளேர் பண்ணால் 36 வயசு தான் ஆயுசுன்றான். அதுக்கப்புறம் மூளை வேலை செய்யலையாம். அந்தளவுக்கு புரிஞ்சு எடுத்துறான் வேலையை. பாருங்கள், ஐடி ஃபீல்டில் நின்று பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே எவனும் சீட்டில் இருக்க மாட்டான். எல்லோரும் வெளியே அனுப்பிச்சிட்டு அடுத்த ஆள் புது ஆளாக உள்ளே போட்டிருப்பான், நல்ல சம்பளம் கொடுத்து. ஏன்னா மூளை வேலை செய்ய மாட்டேன், அந்தளவுக்கு புரிஞ்சு எடுத்துறான் வேலையை. அப்போ அந்த மூளை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு இந்த ஓம் அவ்வளோ பெரிய உதவி. சயின்டிஸ்டில் ஒரு சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் சிஸ்டம் பார்க்குறது நிறுத்தி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்க மூளை உறங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூக்கம் வரும். அதுக்கு முன்னே எடுத்து சாப்பாடுக்கு போட்டு வச்சு எதுவுமே உள்ளே ஏறாது மண்டையில். ஏதோ மிஷின் மாதிரி. மிஷினுக்கு ஆயில் போட்டால் என்ன ஆகும்? ஆயிலுக்கும் மிஷினுக்கு சம்மந்தங்குதா? ஈஸியாக இயக்கத்துக்கு உதவும், அவள் தான். தவிர அது ஜீரணிக்காது. அவள் தான் உன்னோட உடம்புன்றார். பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா நதீன கோளாறு நிறைய பேர் இருக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் காரணம்? அவன் மிஷின் லைஃப்பில் இருக்கான். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நல்லா சம்பாதிக்கலாம், இருப்பு வச்சுருக்கான் கையில், என்கிட்ட காசு இதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் வாழ்க்கை வாழ்ந்தானா இல்லை. அவங்க சொன்னவன் நான் எல்லாம் வேலை ட்ரெஸ்ஸு போடுறேன், அதை போடுறேன், இது போடுறேன்னா வாழ்க்கைன்னா என்ன வாழ்னா, உன்னோட பதிவை கழித்து கொண்டு நீ எங்கே வெளியே போறியோ அதுதான் உன்னோட வாழ்க்கை. வாழ்க்கையில் எங்கே போவ? வாழ்வுக்கு போவ நீ அப்படிங்கிறார். வாழ்க்கையில் இருந்து வாழ்வுக்கு போவ அப்படிங்கிறார். வாழ்வுக்கு போனால் அங்கே ப்ளஸ் பாயிண்ட்டு, அடுத்த ஒரு பிறவி இல்லாமல் உய்ய முடியும். அதுதான் அடுத்த ஒரு பிறவி என்னால் முடியும் முயற்சி பண்ணால். விவேகானந்தர்கிட்ட போய் ஒரு 60 வயசில் ஒருத்தர் போய் கேட்குறாரு, சாமிஜி எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்? இனிமேல் பண்ணலாமே. 30 வருஷம் தவ வாழ்க்கை மேற்கொள், அடுத்து உனக்கு பிறவில்லை அப்படிங்கிறார். 60 30 90 ஆயிடுச்சுங்களா? 90 வயசுக்கு மேலே பண்ணால் உத்தம ஆயில். மகரிஷி சொல்லக்கூடிய விஷயங்கள். மகரிஷி சொல்ல என்ன சொல்கிறார்? ஆயிலில் 4: அற்பாயில், சொற்பாயில், நீல் ஆயில், உத்தம ஆயில். ஒரு ஆயுசுக்கு 40. அற்ப ஆயில் 40 வயசில் செத்தானே சொல்லுவீங்க. அற்ப ஆயில் போயிடுச்சு. அல்ப ஆயுசில் போயிட்டான். ஆட்டமாக ஆடினாவேன் வச்சுங்களா. அப்புறம் சொற்பாயில் ஒரு 60 வயசு 80 வயசுக்குள்ளே போகிறாருன்னு வச்சுக்கோங்க. நல்ல சைவ் தான், என்னால் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். 90 போயிடுச்சுன்னா, 90க்கு மேலே போயிடுச்சுன்னா உத்தம ஆயில் தான். 120 வரைக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அந்த இதில் நம்ம குரானில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, 90 வயசுக்கு மேலே கடந்தவன்லாம் 1000 பிறைகளை கண்ட மகான் அப்படி சொல்கிறாங்க அவங்க. அதுவே 1000 நாள் 1000 பிறை பார்த்துட முடியுமா 90 வயசுக்குள்ளே? அப்போ உயர்ந்த ஒரு செயல் இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு நம்மளை வளர்த்துக்கொண்டு தான் வாழ்வில் நீங்கள் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா வாழ்க்கையில் பொருளீட்டத்தில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பொருளீட்டில் எப்போ தாண்டி போறியோ. இப்போ பட்டினத்தார் மாதிரி இந்த பக்கம் ஒருத்தர் வாகீச தீர்த்தர்னு. அவர் யார் அப்படின்னா, விஜயநகர சாம்ராஜ்யம் கேள்விப்பட்டிருப்போம். வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். விஜயநகர சாம்ராஜ்யம் அது எவ்வளோ பெருசு அப்படின்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா 4 மாநிலம் சேர்ந்த அரசா விஜயநகர சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவர் தான் வாகீச தீர்த்தர்னு ஒருத்தர். அதில் அந்த குடும்பத்தில் வந்த வாரிசு ஒருத்தர். அவர் நம்ம மந்த்ராலயம் பக்கத்தில் நவபிருந்தாவனம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு சிலரில் போயிருப்பீங்க, நான் போனதில்லை.
மந்திராலயம் வரைக்கும் போயிருக்கேன். அதில் ஒருத்தர் வாகீச தீர்த்தர், அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஒரு வாரிசு அவர். அவருக்கு பணத்துக்காக குறைச்சல், வசதி வாய்ப்புக்கு குறைச்சல், அது வாழ்க்கை இல்லை. நாம் வாழ்வு வாழணும்னு சொல்லிட்டு அதை தாண்டி இதை வந்துட்டார் ஆன்மீகத்துக்கு. அதில் ஜீவசமாதி அடைஞ்சவர்கள் 9 ஜீவசமாதி ஒரே இடத்துல ஒரு முறையாக அமைக்கப்பட்டிருக்குமா. நவகிரகம் சுற்றுறாமல் சுற்றிட்டு வரலாம், அவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 9 பேர் ஒரே இடத்துல ஜீவசமாதிக்கு என்னது காரணம்? இந்த வெறும் ஓம் மட்டும்தான். அந்த இம் இவ்வளோ அழகாக உள்ள கொண்டு போயிருக்கு பாருங்க அவங்கள. அது நம்மளால் முடியாதா? முடியும். நாம் முயற்சி பண்ணுறதில்லை, அவ்வளோதான். நாம் அதை முயற்சி பண்ணுறதில்லை, அது முயற்சி பண்ணணும். அதான் ஓம் என்று பக்தனை, ஓம் என்று ஜெபிப்பவனை பக்தன் என்போம். ஓம் 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 சொல்லினாங்கன்னா அது விவரம் தெரியாது. ஆனால் நமக்கு அது விவரம் தெரியும். என்ன விவரம் தெரியும்? ஓம் இப்படி தான் ஜபிக்கணும் அப்படின்னு. இது ஆரம்ப கால சின்ன ஒரு முறை என்னென்னா 3 செகண்டு மூச்சை வெளியே எடுத்துட்டு 6 செகண்ட் மூச்சு வெளியிட ஓம். இது வந்து ஒரு 10 செகண்ட் போகும். ஃபஸ்ட்டு ஒரு 3, 6 கணக்கு வச்சுக்கலாம். ரெண்டாவது கொஞ்சம் கூட்டிக்கலாம். மூணாவது இன்னும் கொஞ்சம் கூடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் இந்த டைமிங் பர்ஃபார்மன்ஸ் மாறும்போது தான் உங்கள் பிராணாயாமத்துக்கு உள்ளே போகிறீங்கன்னு அர்த்தம். இது வந்து பதஞ்சலி முறையோட முறை. இது நான் ஒரு ஃபார்மேட் கிடச்சதுன்னு எழுதி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் ட்ரை பண்ணேன். நம்மளால் முடியாது, விட்டாச்சு. ஏன் இது விட்டுட்டேன்? நம்மளால் நம்ம பண்ண பயிற்சி தான் எழுதி கொடுத்துருக்காங்க, ஏன் விட்டுட்டேன்னு திங்க் பண்ணும்போது ஒரு நாள் லேட் நைட்டு தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, பதஞ்சலி முனிவர் காலத்தில் வெறும் சுவாசத்தை காற்றை சுவாசித்து தியானம் பண்ணவங்க உண்டு. அதனால தான் அந்த முறை அவங்களுக்கு ஒத்துத்துருச்சு. இப்போ நம்ம வெந்ததை தின்ட்டு விதி வந்தால் போகலான்னு இருக்கோம் பாருங்கள். அதனால் அது நம்ம உடம்பு இதுக்கு ஒத்து வரல அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சுது. உண்ண உணவு இயற்கை கொடுக்கும், உனக்கு தொழில் அன்பு காட்டி தொண்டாற்றல். ஊன் உடம்பை உறுத்த வேண்டாம், உண்ண உணவு இயற்கை கொடுக்கும், உனக்கு தொழில் அன்பு காட்டி தொண்டாற்றல் அப்படிங்கிறாங்க. உடம்பை வந்து ரொம்ப உருக்காத, ரொம்ப கஷ்டப்படுத்தாத. உனக்கு சாப்பாடு யாருன்னா பிரபஞ்சம் தருமா, இயற்கை தருமா? என்னது? இந்த காற்றுல இருக்கிற ஈரப்பதம் உடம்புக்கு உணவு போதும் அப்படிங்கிறாங்க. அது எப்போ? இப்போது உணவில் நம்மளுக்கு ஒருவேளை லேட் ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடும். நான்லாம் நம்ம இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த பிராணாயாமம் கணக்கு வந்து நம்ம ஒத்து வரதில்லைன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த கவிதையை எனக்கு கிடச்சிது. இப்போ சொன்ன பாருங்கள், ஊன் உடம்பை உறுத்த வேண்டாம், உண்ண உணவு இயற்கை கொடுக்கும், உனக்கு தொழில் எப்படியா அன்பு காட்டி தொண்டாற்றணுமா. தொண்டாட்டி அன்பை காட்டுதில்லை. தொண்டாட்டி அன்பை காட்டுறீங்கன்னா எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அன்பு காட்டி தொண்டாற்றணுமா. அப்போ அந்த அன்புன்றதை வந்து எங்கேயுமே எதிர்பார்க்காது, தொண்டு நம்ம எதிர்பார்க்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், அன்பு காட்டி தொண்டாற்றலாம். எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு பாருங்கள். அதுக்கு இந்த ஓம் என்று ஜபிப்பவனை பக்தன் என்போம், நான் உட்பொருள் உணர்ந்தோனை ஞானி என்போம். இப்போ நாமெல்லாம் என்ன ஸ்டேஜில் இருக்கோம்? கிட்டத்தட்ட ஞானி ஸ்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி ஞானி ஸ்டேஜ் தான் மகிழ்ச்சியாக நம்மளுக்கு கொடுத்துருக்கா. அருள்நிதி, பிரம்மஞானி, அருள் செல்வர், தவச்செல்வர் பட்டங்கள் எல்லாம். அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அது நம்ம முறையாக சரியாக கடைப்பிடிக்கணும். அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, அதன்படி நம்ம பயிற்சியை நாம் அந்த பக்கம் திருப்பணும். நாம் பயிற்சியாக மாறணும். மாறினா மட்டும்தான் அந்த பயிற்சியை நமக்குள்ளே உணர்ந்து கொள்ள முடியும். பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி நான் கற்றுக்கிட்ட ஆரம்பத்தில் பார்ப்பேன், செய்வேன். அடுத்த நாள் செய்யறதை பார்த்து நான் என்ன தப்பு பண்ணணும் கரெக்ட் பண்ணிக்குவேன். அப்படி கரெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம பயிற்சியில், உடற்பயிற்சியில் ஒரு பயிற்சியில் 7 சக்கரம் ஒர்க் பண்ணுறது கவனித்தேன். எவ்வளோ வருஷம் கழிச்சு? 6 வருஷம் கழிச்சு. அந்த 6 வருஷம் பயிற்சி பண்ணி 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 டெய்லி இது வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 19 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அந்த பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. 6 வருஷம் கழிச்சு தான் எனக்கே தெரிஞ்சது, ஓ இந்த பயிற்சியில் இந்த இடத்துல நம்மளோட 7 ஆதாரம் வேலை செய்யுது அப்படின்னு நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதாவது உணர்வு ரீதியாக. அப்போ அதை தொடர்ந்து பண்ணதுனால தான் மகளிர் சொல்ல தொடர்ந்து உடற்பயிற்சி பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசம் தெரியும், அதை கவனிங்க அப்படிங்கிறார். நம்ம எங்கே கவனிக்கணும்? பயிற்சி பண்ண சொன்னால் என்னங்க வீட்டில் இருக்கிற வேலையை பெருசாக பயிற்சி பண்ணுறதுக்கு எங்கேயா நேரம் இருக்குது இல்லையா? மூச்சு விடுறதோட நேரம் இல்லை, பயிற்சி வேறு பண்ண சொல்கிறீங்க. அதே மூச்சு நம்மளை விட்டுருச்சுன்னா மொத்தம் போச்சே.
கொண்டு வந்த தோண்டியே கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின மாதிரி ஆகிப்போச்சு. தொண்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் கர்மத்தை கழிக்கிறதுக்கு, இங்கே ஆடி தோண்டி இங்கே உடைச்சிடுறோம். அப்புறம் எப்படி கரை தேறி போகிறது? ஆனால் நம்மளாம் கரை தேறி போடக்கூடிய பயிற்சிகள் மகரிஷியா கொண்ட பயிற்சிகள். அது தொடர்ந்து செய்தோம்னா வாழ்வோம் வளமுடன் வாழும் நாள் வரையிலன்னு இந்த சிற்றுரையை இந்த இடத்துல முடிக்கிற. அடுத்தது அப்புறம் பார்ப்போம். வாழ்க வளமுடன்.